Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see atomic number, mass number, isotopes, isobars and valency. So come, let's see this in detail. First one is atomic number and mass number. ஸோ நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்து ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு, சேம் டைப் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போது ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் வந்து நம்ம எப்படி டிஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி டிஃபர் பண்ண போகிறோன்னா, ஹவு மெனி ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து இது இந்த எலமெண்ட், இது வேறு ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி நியூக்ளியஸ். If an atom has one proton, then the element is called hydrogen. If the atom has 8 protons, then the atom is defined as oxygen. So the number of electrons is related to what element it is. ஸோ ஃபஸ்ட் அதில் வந்து அட்டாமிக் நம்பர் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு கவுண்ட் இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த கவுண்ட்டை வச்சு தான், ப்ரோட்டானோட கவுண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த எலமெண்ட்டுன்னு பிரிக்க போகிறோம். ஸோ அந்த கவுண்ட், அந்த ப்ரோட்டானோட கவுண்ட் அப்படின்றத பார்க்குறப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, தட் இஸ் அட்டாமிக் நம்பர். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் which is present in the nucleus, which is present in the atom is called atomic number of the atom and it is represented as Z. ஸோ எப்படி வந்து இந்த அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், Z அப்படின்ற ஒரு லெட்டரால். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே டயக்ராம், ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜன் விச் இஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 1 and helium, for helium we have 2 protons and 2 electrons, so its atomic number is 2 and ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும், so its atomic number is 8. And next comes the mass number or atomic mass. ஓகேவா? ஸோ அதோட மாஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு ஆட்டமோட மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் ஈஸிலி கால்குலேட்டட் பை தி சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதாவது ஒரு நியூக்ளியஸில் இருக்க ப்ரோட்டான் எத்தனை இருக்குது, நியூட்ரான் எத்தனை இருக்குன்றத நம்ம சேர்த்து ஆட் பண்ணோன்னா வில் கெட் தி மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ ஹியர் தே ஹவ் given example, lithium atom has 3 protons and 4 neutrons. ஸோ 3 and 4 இருக்குது. ஸோ அதோட மாஸ் நம்பர் ஈஸியாக கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், 3 + 4 proton plus neutron, that is 3 + 4 which gives 7 as mass number. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் sodium which has 11 protons and 12 neutrons and its mass number is, நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், 11 + 12 that gives 23. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாஸ் நம்பரை கால்குலேட் பண்ண முடியும். அட்டாமிக் நம்பர் வந்து it is given as a number of protons and mass number is a sum of number of protons and neutrons. ஓகேவா? ஸோ இது ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க, that is given in the periodic table. ஸோ பீரியாடிக் டேபிள்னால் ஒவ்வொரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்கு சஃபிக்ஸ்லேயும் இல்லை சப்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹாவ் ரிட்டன் நம்பர்ஸ் ஆஃப் தி அட்டாமிக் நம்பர் அண்ட் தி மாஸ் நம்பர். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க, ரைட் சைடில் இருக்க பிக்சரில் பார்க்கலாம். ஸோ கால்சியம் ஹேஸ் 6 and C12, இது ரெண்டுமே வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இது all the elements in the periodic table have the following combination of protons, electrons and neutrons. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் தான் கொடுத்துருக்காங்க எங்கள் பீரியாடிக் டேபிளில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் isotopes. Isotopes is nothing but atoms of same element can have different number of neutrons. ஸோ ஒரே மாதிரி எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா such atoms will have same atomic number but different mass number. ஸோ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு மாஸ் நம்பர்னால் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் நியூட்ரான் இருக்குன்றாங்க. ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது சேம் டைப் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட்
நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குது. அப்போது அதோட அட்டாமிக் நம்பர் ஜென்ரலாக என்ன அர்த்தம், அதுக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டானை தான் வந்து அட்டாமிக் நம்பர்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரானை வந்து வில் ரைட் இட் ஆஸ் மாஸ் நம்பர். ஸோ இப்போ ஒரே மாதிரி எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே மாதிரி அட்டாமிக் நம்பர் இருக்குது. பட் நியூட்ரான் அதோட நியூட்ரான் வந்து என்னதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் அ சேம் அட்டாமிக் நம்பர், பட் நியூட்ரான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கெலாம் they call it as isotopes. Okay, different same atomic number but different mass number is called as isotopes. So இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, which has hydrogen, deuterium and tritium. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1ன்னு இருக்குது. ஸோ அந்த ஹெச்சுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டமில் எழுதுனா அது வந்து அட்டாமிக் நம்பர், அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் எழுதுனா தட் இஸ் மாஸ் நம்பர். பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு எல்லாமே வந்து 111. ஸோ இட் ஹேஸ் தி சேம் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் என்ன அர்த்தம்னா அதோட நியூட்ரான் நம்பர் ஆஃப் நியூட்ரான் டிஃபர்ஸ், ஸோ இட்ஸ் மாஸ் நம்பர் டிஃபர்ஸ். அதான் வந்து 1 2 3ன்னு மாதிரிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதை என்ன சொல்லுவோம், சேம் அட்டாமிக் நம்பர் இருந்தால் இட்ஸ் கால் ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோபார்ஸ். ஸோ ஐசோபார்ஸ் has same mass number but different atomic number. ஸோ அதோட மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், பட் அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் கால்ட் ஐசோபார்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சு படிங்க. நெக்ஸ்ட் ஒன், they have given a table for different elements and their atomic number and mass number: hydrogen, helium, அலுமினியம், ஆக்சிஜன், சோடியம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் இஸ் சேம் as தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். பார்த்தீங்கன்னா டேபிளில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும். அண்ட் மாஸ் நம்பர் இஸ் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ ஹைட்ரஜனுக்கு 1 + 0 which gives us 1, and ஹீலியம்க்கு 2 + 2 which gives us 4, and அலுமினியம்க்கு 13 and 14 which gives us 27. ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்கும்னா it is a sum of protons and neutrons. And next one is valency. ஸோ வேலன்சிக்கு வந்து அது வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, ஸோ சில பேருக்கு வந்து கையே இருக்காது, அண்டு சில பேருக்கு வந்து ஒரு கை இருக்கும், அண்டு சில பேருக்கு 3 கை இருக்கும், அண்டு 2 கை இருக்கும், 4 கை இருக்கும். ஸோ என்ன இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களா, இப்போது ஒருத்தருக்கு 4 கை இருக்குன்னா அவங்க வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கை பண்ண வேண்டியதை 4 கை வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணும். சரி, ஒரு கை இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணும், 4 கை இருக்கிறவங்களுக்கு 4 ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு ஆட்டம், அதாவது என்னென்னா ஒவ்வொரு ஆட்டமுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, மற்ற எலமெண்ட்டோட எலக்ட்ரானையோ இல்லை ப்ரோட்டானையோ அது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வேலன்ஸ். ஸோ இங்கே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல்டிங் எனி எலக்ட்ரான் ஆஃப் அதர் எலமெண்ட் கால்ட் வேலன்சி. ஸோ இங்கே வந்து டெஃபினிஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் வேலன்ஸ். த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் கால்டு வேலன்ஸ். ஸோ நான் ஒன்றும் இல்லை, என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 ஹைட்ரஜன், ஓகேவா. ஸோ இது அந்த வாட்டரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு H2O இல்லையா. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து என்ன ஆகும், அது வாட்டராக மாறும். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜனோட வேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 2 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் இந்த HCl இருக்கிற குளோரினுக்கு இட் கேன் ஹோல்ட் ஒன்லி 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இட்ஸ் வேலன்ஸ் இஸ், ஸோ குளோரினோட வேலன்ஸ் வந்து 1 அப்படி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து மீத்தேனில் இருக்க கார்பன் வந்து இட் கேன் ஹோல்ட் 4 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ நம்ம வந்து அதுலேருந்து தெரியுது த வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. ஸோ என்னென்னா, ஒரு எலமெண்ட்டோட கம்பைன் பண்ணுறப்போ
அந்த எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டோட அந்த எலக்ட்ரானை எவ்வளோ ஹோல்ட் பண்ணும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த வேலன்சி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே வராங்க. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகுது. எக்ஸாம்பிள் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது, குளோரினோட கம்பைன் ஆகுது அண்ட் கார்பனோட கம்பைன் ஆகுது. ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிறப்போ ஆக்சிஜன் can hold two atoms, it can hold two atoms of hydrogen. ஸோ இந்த 2 atoms of hydrogen வந்து இது ஹோல்ட் பண்ணுறதுனால ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2. இந்த HClல வந்து குளோரின் வந்து ஒரு ஆட்டம் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் வேலன்சி இஸ் 1. அண்ட் மீத்தேனில் இருக்க கார்பன் இட் கேன் ஹோல்ட் 4 atoms ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இட்ஸ் வேலன்ஸ் கார்பனோட வேலன்சி வந்து 4ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வேலன்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த எலமெண்ட் வந்து ஒரே ஒரு வேலன்சி இருக்குன்னா அதுக்கு பேர் மோனோவேலண்ட். ஓகேவா? ஒரே ஒரு வேலன்சி இருக்குது, அதாவது ஒரே ஒரு ஆட்டமை தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த எலமெண்ட் பேர் மோனோவேலண்ட். இஃப் இட் கேன் ஹோல்ட் 2 atoms then it is called divalent. Dina 2, so it is called divalent. If it can hold 3 means it is called trivalent. So இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், it can be differentiated with the help of the number of atoms it can hold, that is monovalent, divalent and trivalent. Okay va? So they have given the tabular column which gives the element symbol, atomic number, mass number and valency. And with this video we have finished the 4th lesson, and a new lesson we'll be seeing in the next video. And please subscribe if you don't want to miss the videos. Thank you.